இன்றைக்கு அண்மையிலே 27ஆம் தேதி கரூரிலே நடந்த சம்பவம் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அனைவரும் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், பத்திரிகையை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் 41 உயிர்கள் இன்றைக்கு அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார், தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தமிழ் மக்கள் 41 பேர், பெண்கள் குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்ததற்கு காரணம் யாரு? யாருங்க? இது மக்கள் சொல்லுகின்ற குரல். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கொடுக்கின்ற குரல். இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. சரியா? இன்றைக்கு ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு இருப்பது அரசாங்கம். இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பேரணி, ஒரு ஆர்ப்பாட்டம், இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இன்றைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது. சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால், சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டிருந்தால், முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் 41 பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஆழமாக பேச முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டார்கள். அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது. அதனால ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆக இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று விட்டது. ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது. இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றன. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொன்னால், அரசாங்கம் உங்க கையிலே இருக்கின்றது, ஆட்சி உங்க கையிலே இருக்கின்றது. ஆட்சியாளரை தான் பார்த்து கேட்க முடியும். அப்படித்தானே கேட்க முடியும். யாருமே பழி சுமத்தி தப்பித்து விட கூடாது. ஆக ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இனியாவது இன்றைக்கு நடக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பை தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் 163 கூட்டம், 163 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தின் போது பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்தித்தேன். ஒரு 5-6 மாவட்டத்தில் தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க. மற்ற மாவட்டத்தில் எல்லாம் நம்ம கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர், நிர்வாகிகள் பாதுகாப்போடு தான் கூட்டம் நடத்த முடிஞ்சது. ஆக ஆளுங்கட்சி கூட்டம் நடத்தினா, முதலமைச்சர் கூட்டம் நடத்தினா, ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறீங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆள் இல்லாத இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கின்றது. மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 2026 உங்களுக்கு தகுந்த பதிலடியை இந்த மக்கள் வழங்குவார். அது மட்டுமல்ல, விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு உயர் அதிகாரிகள், அதாவது செயலாளர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகளை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று பணித்து இந்த 10 நாட்களாக செய்தியாளர்களை சந்தித்து அந்த துறை செயலாளர்கள், ஆட்சியாளர்கள் இட்ட கட்டளைக்கு இணங்க
இந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துகின்ற விவரத்தை சொல்லி கிடைக்கின்ற செய்தி தொலைக்காட்சியிலே வந்தது. அது சொல்லலாம். ஆனா கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும்? இது அவமதிப்பு. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது. துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். இன்றைக்கு துறை செயலாளர்கள் என்ன வேண்டும்? உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல, அரசியல் செய்வதில்ல. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற பணி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர் ஏறினார், இவர் சென்றார், இவர் கையை காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. அரசாங்கம் என்றால் அரசாங்கத்திலிருந்து மரம் காட்சி கொடுக்கிறது இல்ல. இங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க. நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிலை என்ன? மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய சோகம், துயர சம்பவம். அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி? ஒரு அதிகாரி பேசலாமா? அரசியல்வாதி பேசலாம், ஏன்னா தப்பித்துக் கொள்வதற்காக. ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும். இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. இந்த ஆட்சியில் இருக்கிற அதிகாரியிடத்திலும் அந்த நியாயம் கிடைக்காது. அதே போல ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார். நீங்க அரசியல்வாதியா? சட்டத்தை பாதுகாக்கக்கூடியதான் உங்களுடைய பொறுப்பு. சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம்.